அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இசட்எஸ் ரெசன் ஆர்ட் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹவு டு மேக் எபாக்சி ரெசன் கீ செயின் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ்க்காக தான் இந்த கீ செயின் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெசனில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ஏ வந்து ரெசனு, பி வந்து ஹார்ட்னரு. என்னோடய ரெசன் வந்து 2:1 ரேஷியோ. நம்மளுக்கு வந்து ஒரு கீ செயின் செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 to 12 கிராம் தான் யூஸ் ஆகும் ரெசனு. அதாவது ரெசனும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணால் 12 கிராம் ஆகிற மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெசன் வந்து எடுத்திருக்கேன். ரெசன் வந்து நான் ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன். ரெசன் 8 கிராம் எடுத்தோன்னா என்னோடய ரெசன் வந்து 2:1 ரேஷியோனால நான் வந்து இதில் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் பண்ணால் வந்து எனக்கு 4 கிராம் இருக்கும். நான் ஹார்ட்னர் வந்து 4 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது இப்போ வந்து எனக்கு 12 கிராம் ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து இந்த வெயிட் ஸ்கேலர் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து ரெசனு. இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஸ்பூனாலேயோ வேறு ஏதாச்சும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசன் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஒரு சில டைம் மிக்ஸும் ஆகாது, அதாவது கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வெயிட் ஸ்கேலர். அப்படி உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்னால நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த வெயிட் மிஷின் வாங்க நினைக்கலனா நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு மூடி, இது எக்ஸாம்பிளுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த சிரப் கொடுத்தோன்னா அதில் வருதில்ல, இல்லைனா நம்மளுக்கே ஒரு சிரப்பில் அந்த மூடி வருதில்ல, அந்த இதில் வந்து இருக்கும் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் அதுபடியாக வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் 10 கிராம் 12 கிராம் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெசன் ஹார்ட்னரு. இப்போ வந்து இது வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா பபுள்ஸ் க்ரியேட் ஆகிடும். பபுள்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அந்த பபுள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எது வரைக்கும்னா நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நம்மளோட ரெசனு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், தண்ணி மாதிரி. நம்ம ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக க்ளவுடியாக இருக்கும். அது மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கை தெரியுது பாருங்கள் நல்லாவே கீழே. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சின்னா நம்மளோட ரெசன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டாக வச்சுடுவோம். ஏன்னா வந்து இதில் வந்து பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே தானாக மேலே வந்து அது வந்து பபுள்ஸ் கிளியர் ஆகிடும். அதனால் இது வச்சுடுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட மோல்டு எடுத்துப்போம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ளிட் ஹார்ட் மோல்டு தான் நாங்கள் கீ செயின் செய்ய போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிட்ஸ் ஆன பிறகு நம்மளோட ரெசன் நம்ம எடுத்துருக்கோம். நான் வந்து இது 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து 2 மோல்டு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு குட்டியாக இந்த மூடி தான் எடுத்திருக்கேன். நான் சொன்னல உங்கள்கிட்ட இந்த சிரப்போட மூடி, அந்த மூடி தான் இது. இதால் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் தான் வந்து டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 2 கலர் சேர்க்க போகிறதுனால தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு கலர் எடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிளாக் கலர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வந்து மீக்கா பவுடர்னு சொல்லுவோம். நம்ம கிட்டு வாங்கினோன்னா இதிலே வந்துடும் மீக்கா பவுடரு. இது வந்து பவுட்ரு பேஸில் இருக்கிறதுனால இது பவுடர்னு சொல்லுவோம். இது மீக்கா பவுடர்னால் இதில் வந்து லைட்டாக கில்டர் ஷேடு வரும், அதனால் மீக்கா பவுடர்னு சொல்லுவோம். பிக்மெண்ட் இருக்குது. பிக்மெண்ட் வந்து அது ஃபுல் இது ப்ளெயினாக இருக்கும். நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது எப்படி ப்ளெயினாக இருக்கும் அந்த மாதிரி அதில் கில்டர்லாம் இருக்காது. அது பேர் வந்து பிக்மெண்ட் சொல்லுவோம். நான் ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் மீக்கா பவுடர் தான் வந்து. ஏன்னா 2 இதுலேயும் கொஞ்சம் வந்து கில்டர் ஷைனியாக இருக்கும். நம்ம கிட்டு வாங்கினோன்னா இதில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க மீக்கா பவுட்ரு, அப்புறம் வந்து பிக்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, கில்டரும் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கிட்டு அப்படி வாங்கினீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. இப்போ நான் வந்து என்னோடய இது பிக்மெண்ட் போட்ட இது வந்து ரெசன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சு போடலான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கீ செயினும் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி.
இப்போ என்னோடய ஒயிட் கலர் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம கீ செயின் செய்கிறதுக்கு நம்ம மோல்டு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மோல்டு வச்சோன்னா அதில் வந்து டஸ்ட்டு கண்டிப்பாக படும். அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கணும். எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, நம்ம டேப் இருக்குல்ல, செல்லோ டேப் நம்ம யூஸ் பண்ணுறோமே, அந்த டேப் வந்து அது நல்லா வந்து ஒட்டி அதை எடுத்தோன்னாவே அதில் இருக்கிற எல்லாமே டஸ்ட்டெல்லாம் வந்துடும் வெளில. இப்போ நம்ம ரெசன் வந்து இதில் போட்டுப்போம் எல்லாமே. நான் என்னோடய ஒயிட் கலர் வந்து ஒரு சைடு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் என்னோடய ரெசனு. இது என்னோடய மோல்டில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி. நான் பிளாக் கலர் போட்டு வச்சுருக்க ரெசனும் இப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கலர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட மோல்டில் வந்து நம்ம ரெசன் வந்து இந்த பிளாக் கலரும் போட்டுக்கிறோம். இதை நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்காக நம்ம இது வந்து ட்ரை ஆகிறதுக்காக விட்டுறணும். இதை நல்லா காஞ்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் தரனா கூட தரலாம். இல்லை உங்களுக்கு இதுவே போதுன்னா கூட நம்ம வந்து விட்டுடலாம். இது ஒரு சில ரெசன் வந்து 72 ஹவர்ஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெசன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா, கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், நல்லா காஞ்சிடும். நான் வந்து அப்படியே காலியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நானே வந்து ஒரு குட்டியாக ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கீ செயின் நான் செஞ்சேன். இது எதுவுமே ஆர்டர்லாம் எதுவும் இல்லை. அதனால தான் நான் இது இந்த மாதிரி நீங்களும் டிசைன் தரலாம். பட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது சீக்கிரமாக போட்டேன். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும். ஒரு 10 or 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே போட்ட உடனே சீக்கிரமாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்ததுனால என்னோடய டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி. என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. நான் இப்போ கொடுக்குற டிசைன் வேறு, அதில் இருந்த டிசைன் வேறு. இப்போ 24 ஹவர்ஸ் ஆன பிறகு நம்மளோட கீ செயின் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லாவே க்ளாஸியாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியுதா, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபினிஷிங்காகவே வந்திருக்கு. இதில் வந்து நான் எதுவுமே கோட்டிங் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதுவே எனக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்தோன்னா அது நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் மோல்டுலேருந்து எடுத்துக்கிறேன் நம்மளோட கீ செயினு. இதாங்க நான் சொன்ன டிசைன் சேஞ்ச் ஆகிடுச்சின்ட்டு இந்த ஒயிட் கலரில். அது நான் போட்டது வந்து ஃப்ளார் மாதிரி போட்டிருந்தேன். பட் வந்து அது சேஞ்ச் ஆனதுனால நான் ஹார்ட் ஷேப்பாக மாற்றிட்டேன். இப்போ என்னோடய கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சி. இது ஸ்ப்ளிட் ஹார்ட்டு. இது இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பெண்டண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து கீ செயினாக தான் நான் செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து ரிங்கு போட்டுக்க போகிறேன், கீ செயின் ரிங்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த கீ செயினும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடணுன்ட்டு டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரெசன் ஆர்ட் செய்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராச்சும் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.